சுபத்ரா இசைன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இசையும் வர்ஷினியும் ஒரே ரூம்ல இருக்காங்க. சுபத்ராவோட சத்தம் கேட்டதும் இசை திரும்பி நின்னு அத்தைன்னு சொல்றாங்க. இசை, உன் ரூமுக்கு போயிட்டு தான் வந்த. விஷால் தான் சொன்னா நீ இங்க இருக்கன்னு. அத்தை, என்னத்த, என்ன விஷயம்? இசை, பாட்டி அமர்நாத்ல இருக்க பனிலிங்கத்தை பாக்குறதுக்காண்டி டூருக்கு கிளம்புறாங்க. அதுக்கான ஏற்பாட்டெல்லாம் பண்ணணும். அதுக்கு நீ இருந்தாதான் சரியா இருக்கும். அங்க ஒரு வாரம் இருக்கிற மாதிரி கிளம்புறாங்க. நீ வர்றியா? சரிங்கத்த. வர்ஷினி தாலிய மறைச்சு வைக்காம வெளியே போட்டிருக்காங்க. அதை இசை கவனிக்கிறாங்க. சுபத்ரா வர்ஷினியோட கண்ணையே பாக்குறாங்க. இசை சுபத்ராவை பாக்குறாங்க, வர்ஷினிய பாக்குறாங்க. என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. திரு திருன்னு முழிக்கிறாங்க. ரொம்ப நேரம் வர்ஷினி கிட்டயே பேசிக்கிட்டு இருக்காங்க சுபத்ரா. இசை மெதுவா வர்ஷினி கிட்ட சொல்றாங்க, வர்ஷினி தாலி தாலி. இசை சுபத்ராவையும் பாக்குறாங்க. எங்க நோட் பண்ணிடுவாங்களோன்னு பாத்துக்கிட்டே வர்ஷினி கிட்ட சொல்றாங்க. இசை சொன்னது வர்ஷினிக்கு விளங்கல. வர்ஷினி சுபத்ரா கூட பேசிக்கிட்டே இருக்காங்க. சுபத்ராவை திசை திருப்ப இசை சொல்றாங்க, அதெல்லாம் சரியத்த. பாட்டி எதுக்கு திடீர்னு அமர்நாத் எல்லாம் போறாங்கன்னு சொல்றீங்களா? சுபத்ரா சொல்றாங்க, அவங்களுக்கு வயசாயிடுச்சுமா, அங்கெல்லாம் போனாதான் சந்தோஷமா இருப்பாங்க. சரிங்கத்த, அங்க பாட்டி வெயிட் பண்ணுவாங்க, நம்ம போலாம். சரி வா இசை அப்படின்னு சொல்லிட்டு சுபத்ரா அங்க இருந்து போறாங்க. இசை சொல்றாங்க, சரிங்கத்த, நாங்க வர்றேன். சுபத்ரா போனதுக்கு அப்புறம் இசை சொல்றாங்க, வர்ஷினி தாலி எடுத்து போடு. வர்ஷினி அவங்க தாலி வெளியே இருக்கிறத பாக்குறாங்க, பதட்டமாயிடுறாங்க. சேலைக்குள்ள எடுத்து போடுறாங்க. வேகமா போடுன்னு இசை சொல்றது சுபத்ராவுக்கு கேட்டுருது. நின்னு திரும்பி பாக்குறாங்க. நாளை சந்திப்போம்.